லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நமது சேனலின் விளம்பரங்களுக்கு sunnatruth@gmail.com. باب مرض النبي صلى الله عليه وسلم ووفاته صلى الله عليه وسلم وقول الله تعالى إنك ميت وإنهم ميتون. وبه قال حدثنا يحيى بن بكير قال حدثنا الليث عن بكير عن ابن شهاب عن عبيد الله بن عبد الله عن عبد الله بن عباس رضي الله عنهما عن أم الفضل بنت الحارث قالت سمعت النبي صلى الله عليه وسلم يقرأ في المغرب بالمرسلات عرفا ثم ما صلى لنا بعدها حتى قبضه صلى الله عليه وسلم الله. وبه قال حدثنا محمد بن عرعرة قال عن سعيد بن جبير عن ابن عباس رضي الله عنهما قال كان عمر بن الخطاب رضي الله عنه يدني ابن عباس فقال له عبد الرحمن بن عوف إن لنا أبناء مثله فقال إنه من حيث تعلم. فسأل عمر ابن عباس رضي الله عنهما عن هذه الآية إذا جاء نصر الله والفتح فقال رضي الله عنه أجل رسول الله صلى الله عليه وسلم ما تعلم. وقال يونس عن الزهري قال عروة قالت عائشة رضي الله عنها كان النبي صلى الله عليه وسلم يقول في مرضه الذي مات فيه يا عائشة ما أزال أجد ألم الطعام الذي أكلت بخيبر فهذا أوان وجدت انقطاع أبهري من ذلك سمي. وبه قال حدثني حبان قال أخبرنا عبد الله قال أخبرنا يونس عن ابن شهاب قال أخبرني عروة أن عائشة رضي الله عنها أخبرته أن رسول الله صلى الله عليه وسلم كان إذا اشتكى نفض على نفسه بالمعوذات ومسح عنه بيده فلما اشتكى وجعه الذي توفي فيه طفقت أنبض على نفسه بالمعوذات التي كان ينفض وأمسح بيد النبي صلى الله عليه وسلم. السلام عليكم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد ناصر الحق بالحق والهادي إلى صراطك المستقيم على آله حق قدره ومقداره العظيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புமிக்க தாய்மார்களே, எல்லாம் வல்ல ரஹ்மான் எல்லா வகையான இம்மையும் அருமையும் வெற்றியும் சந்தோஷமும் சமாதானமும் பரக்கத்தும் நமக்கு பரக்கத்தான இந்த மஜ்லிஸின் பொருட்டால் தந்தருள்வானாக. இப்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் இன்று மகரிபோட முஹர்ரம் மாதம் ஆரம்பமாக இருக்கிறது. ஷஹருல்லாஹில் முஹர்ரம்
أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم. റമദാനുക്ക് അടുത്തപടിയാക ഒരടിയാൻ നോമ്പ് வைக்க வேண்டும், நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய மிகச்சிறந்த மாதம் கண்ணிமிக்க மஹர்ர மாதம். வருஷத்திലെ 12 மாதங்களில் ഗണ്യമിക്ക മാദങ്ങൾ എன்ற പേരിൽ മുഹറം, സഫർ, ദുൽഖഅദ, ദുൽഹജ്ജ, മുഹറം, റജബ് திரும்ப சொல்லுகிறேன். புகாரி ஷரீஃபிலே கண்ணியம் நிறைந்த மாதங்கள் என்ற பேரில் சொல்லப்பட்ட மாதங்கள் துல்காயது மாதம், துல்ஹஜ் மாதம், முஹர்ரம் மாதம், ரஜபு மாதம். இதனால்தான் கண்ணிமிக்க நமது முன்னோர்களாகிய உலமாக்கள் அஸ்ஸாபிகூனுல் முகர்ரமூன் என்று போற்றப்படக்கூடிய நாதாக்கள் ஷேഖுனா ரஹ்மஹுல்லாஹ் இதுபோன்ற பெரியார்களெல்லாம் இந்த மஜ்லிஸை நமக்கு இந்த 3 மாதம் ஜஸாஹுமுல்லாஹு அன்னா ഖൈറல் ஜஸா. நமக்கெல்லாம் தெரியும், நமது ஜாவியாவில் புகாரி மஜ்லிஸ் துல்காயது பிறை 29 ஆரம்பித்து விட்டு துல்காயதும் அடுத்து துல்ஹஜ் மாதம் 12-13 முடிகிறது. இப்பொழுது ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி தான் இந்த ஹதீஸ் இங்கே வாசிக்கப்பட்டது. கண்ணியம் நிறைந்த மாதங்கள் துல்காயதா, துல்ஹஜ்ஜா, முஹர்ரம். இந்த பரக்கத்தான நேரத்தை பார்த்துதான் ஜஸாஹுமுல்லாஹு அன்னா ഖൈറல் ஜஸா. அல்ஹம்துலில்லாஹ், இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் நாம் சொல்லுவது ரதின்வத்தகுல்லா 1445 முடிய போகிறது. அடுத்த வருஷம் ஆரம்பமாக இருக்கிறது. யா அல்லாஹ், வரக்கூடிய அடுத்த மாதம் ரஹமத்தும் பரக்கத்தும் நிறைந்த மாதமாக, நோய்கள் இல்லாத மாதமாக, வருஷமாக, இன்பங்களும் துன்பங்களும் துயரங்களும் அது அரசாங்கத்தினுடைய புறத்தில் இருந்தாலும் சரி, வேறு விஷயமாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் இல்லாமல் பாதுகாப்பான முறையில் உன்னுடைய தக்வாவோட வாழக்கூடிய இந்த பாக்கியம் யா அல்லாஹ், இந்த வரக்கூடிய என்று சொன்னால் இந்த மகரிபோட முஹர்ரம் ஆரம்பமாக இருக்கிறது. அல்லாஹ் இந்த முடிந்த வருஷத்தை விட அதிகமான பரக்கத்தும் சலாமத்தும் தக்வாவும் அடுத்த வருஷம் நமக்கு தர வேண்டும் என்று திரும்ப நாம் துஆ செய்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அது மட்டும் அல்லாமல் பிறை பார்க்கிறதுக்கும் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிலால் என்ற அரபி பாரத்தை முதல் நாள் பிறைக்கு மட்டும்தான் சொல்லப்படும். 2வது நாள் இப்போ சாதாரண தமிழில் சொல்லும்போது சந்திரன் இப்படியெல்லாம் சொன்னால் அது பிறை 1 முதல் 30 வரைக்கும் அந்த வார்த்தை நமக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் ஹிலால் என்ற வார்த்தை அந்த தலைப்பிறக்கு மட்டும்தான் சொல்லப்படும். இப்போ இன்று பிறக்கக்கூடிய பிறை அது ஹிலால். இனி அடுத்தடுத்த மாசம், அடுத்தடுத்த நாட்கள் எல்லாம் அதுக்கு கமரு என்று சொல்லப்படும். 14வது இரவு வந்துட்டாக்கால் பதுரு என்று சொல்லப்படும். இனி வார்த்தைகள் மாறும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை காணக்கூடிய நேரத்தில் துஆ கேட்டார்கள். அல்லாஹும்ம அஹில்லஹு அலைனா بالأمن والإيمان والصمد والسلامة والتوفيق لما تحب وترضى. يا الله, இப்போ உதயமாக இந்த பிறை நாளை முதல் பரக்கத்து நிறைந்த மாதமாக, சலாமத்துடைய மாதமாக, தக்வாவுடைய மாதமாக யா அல்லாஹ் நீ ஆக்கி அருள்வாயாக என்று சய்யிதுனா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். அதுதான் நமக்கு எல்லாம் தெரியுமே, கன்று பார்த்தா தெரியுமே. அப்படி இல்லாட்டி ஏதாவது செய்திகள் எல்லாம் கேட்டால் ரேடியோ செய்திகள் இதெல்லாம் விஷயம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அந்த பிறை தெரியக்கூடிய நேரத்தில் இந்த துஆவும் கேட்டார்கள். இந்த நியத்தில் நம்ம துஆ செய்தால் நமக்கு தான் சலாமத்து, நமக்கு தான் கயிறு. இந்த மாசத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது, எந்த விதமான கவலை தரக்கூடிய நோய்கள் இல்லாமல் நல்லா பாதுகாப்பான், வியாபாரத்தில் நஷ்டம் இல்லாமல் நல்லா பாதுகாப்பான். பிறை நம்ம எப்படியும் தெரிந்து கொள்ளலாம். அது சாதாரண நியூஸ் பேப்பரை பார்த்தாலும் கூட, ஒரு காலண்டரை பார்த்தாலும் கூட நம்ம தெரிந்து கொள்ளலாம். இதெல்லாம் நமக்கு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்களோ அதை செய்ய வேண்டும், என்ன சொன்னார்களோ அதை சொல்ல வேண்டும், என்ன நாடினார்களோ அதை நாட வேண்டும். இதான் ஒரு முஸ்லிமுக்கு அடையாளம். யா அல்லாஹ், சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவிலும் பகலிலும், சொல்லிலும் செயலிலும், ஊரிலும் வெளியூரிலும், வியாபாரத்திலும் விவசாயத்திலும் பின்பற்றி செல்லக்கூடிய அந்த மாபெரும் ரஹ்மத்து, மாபெரும் தௌஃபீக்கு யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்க வீடுகளெல்லாம் யார் யார் பெண்கள் குழந்தைகள் இருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் யா அல்லாஹ் நீ நசீபாக்கி அருள்வாயாக. என்னென்ன அமல்கள் இந்த முஹர்ரம் மாதத்தில் அதிகப்படுத்த முடியுமோ அவ்வளவு அதிகப்படும். காரணம், ஹதீஸில் சொல்லப்பட்ட வார்த்தை ஷஹ்ருல்லாஹ் அஃதலு ஸியாமி பஅத ரமலானா. ரமலானுக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பக்கூடிய மாதம் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம். எல்லாம் அல்லாஹ்வுடைய மாதம் தான். அந்த சந்தோஷத்தினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நம்ம துஆ செய்றோம். தேவையில்லாத வேலைகள், எந்த ஆதாரமும் இல்லாத வேலைகள், எங்கெங்கேயோ சில ஆளுகள் காட்டிவிட்ட சில பேரால் என்னென்னமோ அனாச்சாரங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் நடந்து வந்தது. அந்த நேரம் கடைசி நேரத்தில் பார்த்து எல்லா ஏற்பாடும் செய்துவிட்டு கடைசி நிமிஷம் போய் உலமாக்கள் தடுக்கும் போது அவங்க வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை. நான் அதிராமண்ணத்துக்கு சொல்லவில்லை, பல இடங்களிலும் அந்த பழைய காலத்தை அந்த மூட நம்பிக்கைகள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பெயரால் ஒரு கபரை கட்டி வைத்துக் கொண்டு இதான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கபர் என்று பொய்யான வார்த்தைகளும் சொல்லிக்கொண்டு ஷரியத்துக்கு 100க்கு 100 மாற்றமான செயல்கள். இதெல்லாம் முஸ்லிம்கள் வேலையல்ல, இதெல்லாம் மூமின்கள் வேலையல்ல, முஸ்லிம்கள் வேறு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பேரில் ஃபாத்திஹா ஓதுங்க, யாரும் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பேரில் ஒரு சத்தம் ஓதி குர்ஆன் ஓதி துஆ செய்வோம். அவங்க ரொம்ப பெரிய மனிதர், யாருக்கும் எந்த தந்தையும் இல்லை. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பொருட்டால், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பொருட்டால், யா அல்லாஹ் இந்த விஷயத்தை நீ நிறைவேற்றி வைப்பாயாக என்று துஆ கேட்டால் அல்லாஹ் துஆ ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மாபெரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளைகள். அதில் யாருக்கும் தர்க்கம் இல்லை. ஆனால் எந்த முறையில் கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த முறையை தான் கண்ணியப்படுத்த வேண்டும். தேவையில்லாத வேலைகளுக்கு யாரும் நேரத்தை ஒதுக்க வேண்டாம், அது காசு செலவு செய்ய வேண்டாம். அப்படி யாரும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு காசு கேட்டு வந்தால் கொடுக்கவும் வேண்டாம் என்று நான் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. உலமாக்களை பொறுத்த வரையிலும் சில மக்களுக்கு பிடிக்காமல் போகலாம், அது நம்ம ஆளுங்கள் பார்க்க முடியாது. எங்களுக்கு தேவை கண்ணிமிக்க இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்வார்கள், நீ ஒரு ஹக்கு, ஒரு உண்மையை நீ விளங்கி வைத்து மக்களுக்கு அதை சொல்லவில்லை என்றால் நபிமார்களிடத்தில் கேள்வி கேட்கப்படுவதை போல அம்பியாக்களத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பார். உங்களுக்கு கொடுத்த அந்த நுபுவத்து அதெல்லாம் நீங்க சரியான முறையில் நீங்க மக்களுக்கு சொன்னீங்களா, இதே போல உலமாக்களிடத்திலும் அல்லாஹ் கேள்வி கேட்கப்பான். அதனால் ஆலிம்கள் அதை சொல்லிதான் ஆக வேண்டும். முஹர்ரம் 9-10 நோன்பு வைப்பது, அதிகமாக தர்மங்கள் செய்வது, குர்ஆன் ஓதுவது, யாரை கண்டாலும் சலாம் சொல்லுவது, இப்படிப்பட்ட சுன்னத்தான பழக்கங்களை தவிர எதுவும் யாரும் செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிற இதான் சரியத்து. என்னமோ கேள்விப்படுகிறோம், கடலுக்கு சென்று ஏதோ ஃபாத்திஹா, இதெல்லாம் சரியத்தல்ல, இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். கடலுக்கு போக வேண்டாம் என்று சொல்லலாம், ஆண்கள் முறையோட சரியத்தை முழுமையாக பின்பற்றி அது போனால் அது தவறில்லை. ஆனால் முஹர்ரம் மாதம் அசூராவுக்கும் கடலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது என்னமோ அந்த நம்பிக்கை இங்க இருக்காது. இது புகாரி ஷரீஃப் நடக்கிற ஊரு, அப்படி இருக்கிறதுனால் இங்கு ஆலிம்கள் நிறைந்த ஊரு. நம்ம பல விஷயங்கள் நம்ம விளக்கமாக புகாரி ஷரீஃபில் சொல்றோம். சொல்லாவிட்டால் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் என்ற அச்சத்தோடு நம்ம சொல்றோம். நான் ஏதொரு விஷயத்தை சொல்லும் போதும் நான் ஆரம்பத்திலே துஆ செய்றேன், யா அல்லாஹ் நாம் பேச போற இந்த விஷயம் உனக்கு பொருத்தமான பேச்சாக இருந்தால் இன்னுரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅத்து வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ்.
உனக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகள் வரவிடாமல் யாழ்தான் என்ன நீ பாதுகாப்பாயாக என்று துஆ ஓதுதான் நம்ம பயானை ஆரம்பிக்கிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்னும் இது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பு சம்பந்தமான விஷயங்கள் நம்ம பிறகு அல்லாஹ் நமக்கு அடுத்தடுத்த நாட்களில் நமக்கு ஒரு வாரம் டைம் இருக்குதில்ல, அல்லாஹ் வழக்கி வைப்பான். யாரை பார்த்தாலும் சலாம் சொல்ல வேண்டும். இது ஆசுராவுக்கு மட்டுமல்ல, வருஷம் முழுக்க எப்போதுமே சுன்னத்து. ஹக்குல் முஸ்லிம் யார முஸ்லிம் சித்துன் இது அது அக்கீத்தஹோவ சல்லிமலை. ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6. 6 முதல் விஷயம் இதா சல்லம் தான். இதா லக்கீத்தஹோவ சல்லிமலை, அவனை கண்டால் சலாம் சொல்ல வேண்டும். பாக்கி 5 விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளை நாளைக்கு நம்ம சொல்றதுக்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். யாரை பார்த்தாலும் சலாம் சொல்ல வேண்டும். எவ்வளவு தூரம்னு சொன்னால், சலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒருவன் குடிகாரனாக இருக்கிறான் என்று நல்லா தெரியுது. நம்ம சலாம் சொன்னால் அவன் வெறுப்படைகிறான், நல்லா தெரியுது. சில பள்ளிவாசல்களில் கூட சில நேரங்களில் பார்க்கிறோம், சில முசாபிர்கள் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அரபி என்ற ஒரு மாபெரும் மனிதர் அவங்க பேசும்போது, சலாம் சம்பந்தமாக பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார்கள். ஒரு மனிதன் நம்ம சலாம் சொன்னால் அவன்கிட்ட ஏதாவது கிடைக்கிறதுக்காக வேண்டி சலாம் சொல்றான் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அப்படி இல்லாட்டி குடிக்கிறதெல்லாம் சரிதான், அப்படி இல்லாட்டி 6 நிமிஷம் எனக்கு சலாம் சொல்ல மாட்டார, அவன் உட்கார்ந்துருந்து குடிச்சுட்டே இருக்கிறான். இப்ப பார்த்தோம் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம். இப்ப அவன் என்ன நினைக்கிறான், நான் செய்யக்கூடிய இந்த வேலை குடி மட்டும் தவறில்லை, இதே மாதிரி நூற்றுக்கணக்கான தவறுகள் எல்லா தவறு விட்டும் அல்லாஹ் நம்ம பாதுகாத்து இன்றைக்கு இந்த தினம் வருஷம் ஆரம்பமா போற நேரத்தில் உண்மையிலே நம்ம தௌபா செய்யும். இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தத்தஹிரீன. தௌபா செய்யக்கூடியவர்களே எப்போதுமே அல்லாஹ் நேசிக்கிறான். நடந்து போச்சு, இனிமேல் ஒழுங்கா இருப்போம், அல்லாஹ் நசீபாக்கி வைக்க வேண்டும். அப்படி சலாம் சொன்னால் அவனுக்கு பிரியம் இல்லை, அவனுடைய காசுக்காக வேண்டி சலாம் சொல்றதாக தப்பா நினைக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட நீ என்ன செய்யணும், நீ ஒதுங்க வேண்டும். அப்படி இல்லை, சலாம் சொல்லாவிட்டால் அப்போது சண்டைக்கு வருவான். நீ என்ன பார்த்து நான் முஸ்லீம் தானே, நீ ஏன் சலாமுக்கு பதில் எனக்கு சலாம் சொல்லல, அப்படி பிரச்சனை பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்கலாம். இதெல்லாம் அதிரமணத்துக்கு பேசல, இன்றைக்கு நடந்து வரக்கூடிய உலக நடப்பு. அப்படி இருந்தால் நீ ஒரு வேலை செய், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன அர்த்தம், அல்லாஹ்வுடைய சலாமத்து உனக்கு உண்டாகட்டும். அதோட சேர்த்து மனதில் நீ ஒரு நியத்து வைக்கணும். அஸ்ஸலாம், சலாம் என்ற பேரு கொண்டு பேரு வைக்கப்பட்டு அல்லாஹ் ஆகிறவன். யா அல்லாஹு யா ரஹ்மான் யா ரஹீம் யா மலிக்கு யா குத்தூஸ் யா சலாம் ஐயம்மா ததுபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ்வுக்கு பல பேர்கள் உண்டு, அந்த பல பேர்களில் ஒரு பேரு தான் சலாம் என்பதும். நம்ம அப்துல் சலாம் நல்ல பேர் வைக்கிறோமே, இப்ப அஸ்ஸலாமு சலாம் என்ற பேரு கொண்டு பேர் வைக்கப்பட்ட அல்லாஹ் ஆகிறவன் அதைக்கும் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறான், நீ கவனமாயிரு. திரும்ப சொல்லாரு ஞாபகத்தில் வச்சிருங்க. அஸ்ஸலாமு சலாம் என்ற பேரு கொண்டு பேரு வைக்கப்பட்ட அல்லாஹ் ஆகிறவன் அலைக்கும் உன்னை வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கிறார். நீ என்ன பேசுறார், நீ என்ன செய்யறார், நீ எச்சரிக்கை இது. இந்த அர்த்தத்தை மனதில் கருதி கொண்டு அவனுக்கும் நீ அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. காரணம் சலாம் சொல்லாவிட்டால் வித்தனாக்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தா, யா அல்லாஹ் சரியத்தை முழுமையாக பின்பற்றி செயல்படக்கூடிய நசீபங்களுக்கு நீ தந்தல்பாயாக. அதிலும் இப்ப கடைசி நான் வாசித்த ஹதீஸ் சொல்லாம இருக்க முடியல. சையதுனா ரஹ்மத்துல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வஃபாத் சம்பந்தமா சொல்லக்கூடிய ஹதீஸ் தான் இப்ப கடைசி நேரத்தில் நான் வாசித்தேன். வலவ் கானத்தித் துன்யா ததூமு லிவாஹிதி லகானா ரசூலுல்லாஹி ஃபீஹா முஹல்லதா. பெரிய மனிதர் என்ற காரணத்தினால் மௌத்தில்லாத ஒரு மனிதர் உலகத்தில் இருந்திருந்தால் அது சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருக்க வேண்டும். காரணம் அதை விட பெரிய மனிதர் உலகத்தில் வந்ததில்லை, வரப்போகிறதில்லை. அவன் கருதி வேணும் என்று சொன்னால் அவன் காஃபிர். இதான் இஸ்லாத்தின் கொள்கை. வலவ் கானத்தித் துன்யா ததூமு லிவாஹிதி லகானா ரசூலுல்லாஹி ஃபீஹா முஹல்லதா. அலா இன்னமா துன்யா ஹலா மின் ஆயிமி بدائمي تأمل إذا ما نلت باللمس لذة
துன்யாவுங்கிறது ஒரு கனவு மாதிரிக்குதான், ஒரு உணவு மாதிரிக்குதான் அப்படின்னு சொன்ன கருத்து. நல்ல டேஸ்டா ஒரு ஜூஸு அல்லாட்டி ஒரு ஹல்வா ஏதாவது நம்ம சாப்பிட்டோம். உதாரணத்துக்கு இந்த பைத்து சொல்லப்பட்ட கருத்தை எல்லாம் சாப்பிட்டு நல்ல வாயெல்லாம் சுத்திச்சுது. ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு பார்த்தால் எது இருக்குதா ஒன்றுமே தெரியல, சும்மா நினைச்சு பார்க்கலாம். அப்ப சாப்பிட்ட அந்த சாப்பாட்டோட ருசி கொஞ்சம் மனசு நினைச்சு பார்க்கலாம், ஆனா விஷயம் ஒன்றும் இருக்காது. இதே மாதிரி இருக்குதான் துன்யாவு. அது வெறும் போகும். நேரத்தை வீணாக்காமல் பாதுகாக்கப்படுறதுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். நஹாருக்க பத்தாலும் வலையிலுக்க நாயிமோ வஐசுக்க யா மிஸ்கீனோ ஐசுல் பஹாயிமீன். பகலெல்லாம் வீண் பேச்சு, இரவெல்லாம் தூக்கம். இப்ப மாட்டுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? சாதாரண மற்ற உயிரினங்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? பகலெல்லாம் தேவையில்லாத பேச்சுக்கள், இரவெல்லாம் தூக்கம். அப்படிப்பட்ட நிலைமை இல்லாமல் நல்லடியார்கள், அல்லாஹ்வோட எண்ணமிக்க சஹாபாரதி அல்லாஹ்னும் அல்லாஹ்வோட அவுலியாக்கள் நேசர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் எங்களுக்கும் எங்கள் மனைவி மக்கள், பெற்றோர்கள், நண்பர்கள், அகில உலக மூமின்களுக்கும் நீ நசீபாக்கி அருள்வாயாக. ரஹமத்தும் பரக்கத்தும் நிறைந்த மாசமாக வருஷமாக வரக்கூடிய 1445 அதற்கு அடுத்து வரக்கூடிய வருஷங்களும் யா அல்லாஹ் நீ ஆக்கி அருள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الكريم المنعم الذي لا تحصي نعمه العباد ولا يضجره مسائل السائلين ولا يبرمه إلهاء العباد ولا يمسك ما في خزائن رحمته السنية الإعدام والنبال وهو الله الذي لا إله إلا هو الذي لا معطي لما منع ولا مانع لما أعطى من الخير والإمداد. نحمده ونذكره على ما جل ودق من نعمائه ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم على سيدنا محمد المخصوص بأشرف الأديان وعلى آله وأصحابه المحافظين على اتباع سنته بالسر والإعلان صلاة وسلاما يكونان سببا لتفريج الهموم وكشف الغموم والوباء والأحزان. ونسألك اللهم يا من لا يعلم قدره إلا هو ويا من أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون كما وفقتنا لقراءة صحيح الإمام سيدنا محمد بن إسماعيل البخاري رحمة الله تعالى عليه في هذا المحل فضلا ومنا أن توفقنا للعمل بما جاء به عنك من المواعظ والأحكام وبما رواه الثقات عن رسولك عليه أفضل الصلاة والسلام. اللهم نبر به أبصارنا وبصائرنا لنفوز من بركاته وحفظنا من الوقوع بالشك والجهل والغفلة والندامة. اللهم إنا نتوجه إليك بنبيك الطاهر النسب الكريم الحسب خير العزم والرب سيدنا محمد بن عبد الله وبسائر الأنبياء والمرسلين صلوات الله تعالى وسلامه عليه وعليهم أجمعين والأولياء والصالحين وبمن حضر هذا المجمع من مقبول الدعاء أن تكشف عنا البلاء والغلاء والوباء والأمراض والأسقام. اللهم عمر بنا منازلنا ولا تهلكنا بسوء أفعالنا ولا تكلنا إلى أنفسنا طرفة عين يا حي يا قيوم برحمتك نستغيث يا مغيث أغثنا يا حي يا قيوم برحمتك نستغيث يا مغيث أغثنا يا حي يا قيوم برحمتك نستغيث يا مغيث أغثنا يا مجيب دعاء السائلين ويا أكرم الأكرمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين.
وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا رب ارحمهما كما ربياني صغيرا يا رب بالمصطفى بلغ مقاصدنا واغفر لنا ما مضى يا واسع الكرم وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين آمين 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 سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله العظيم سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده سبحان الله العظيم رب زدني علما